நீ நீரில் குளித்தால் புற உடல் சுத்தமாகும். தியானம் செய்தால் மனமும் அறிவும் சுத்தமாகும். மனம், அறிவு இவை இரண்டையும் மிகவும் பரிசுத்தமாக்கும் தன்மை தியானம் ஒன்றிற்குதான் உண்டு. தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பவன் ஒரு நாளும் நிதானத்தை இழப்பதே இல்லை. அமைதியிலும் நிதானத்திலும் பக்தியிலும் இறைவனை அடையலாம் என்று வழிகாட்டுவதுதான் தியானம். நோய் கொண்ட உடலும் குற்றமுள்ள மனமும் சஞ்சலம் மிக்க அறிவு கூட தியானத்தில் நிம்மதியும் சாந்தியும் அடையும். மனித குலத்தில் உள்ள எம்மதமும் விரும்பும் ஒரே வழிபாடு தியானம் ஒன்றே. Download ShareChat. இல்லப்பா, நீ யார் வர போறா? நீ அங்க நீ பார்த்தா யார் வர போறாங்க? போயிட வாதப்பாங்க. அதை பாரு. அதுக்குன்னா அவ்வளோ கோபம் தெரியலையா? அவ்வளோதான் இதுக்கு வைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு நைட்